நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தால் இனிக்கும். 1976 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, 3 முடிச்சு. மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல அந்த படம் நம்ம ஒரு டூரிங் தியேட்டர்ல பார்க்கும்போது மறக்க முடியாத காட்சியா இருந்தது வந்து இந்த ரஜினிகாந்த் அந்த கமலஹாசன் தண்ணியில் விடும்போது காப்பாற்றாம போற அந்த காட்சி. அதே போல அந்த நடராஜ் மனசாட்சிங்கிற கேரக்டர்ல வருவாரு. ஒரு துணியில ஒரு 3 முடிச்செல்லாம் போடுவாரு, போட்டு மிரட்டி விடுவாரு. அந்த சீன்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம பயந்த காட்சிகள். அப்படி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் தான் 3 முடிச்சு. எம்.எஸ். விஸ்வநாதனுடைய மியூசிக், கே. பாலச்சந்தருடைய ஒரு தரமான ஒரு படைப்பு இது. ரஜினிகாந்த் கமலஹாசனும் ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்க, நண்பர்களா இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீதேவி கமலஹாசனை காதலிக்கிறாங்க. இது ரஜினிகாந்துக்கு ரொம்பவே காண்டாகுது, கடுப்பாகுது. இந்த மனுஷன் அந்த ஸ்ரீதேவி எப்படியாவது அடையணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் கொஞ்சம் வில்லத்தனமும் பண்ணுவார். 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய போட்டோலேயே அவருடைய அந்த ஒரு வில்லத்தனமான பார்வையெல்லாம் தெரியும். அவருடைய சாரியை சிகரெட்டால் ஓட்ட போடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவார். அந்த போட்டிங்கில் போகும்போது கமலஹாசன் அந்த மௌத்தார்கன் வாசிக்கும் போது கீழே விட இவர் அவரை காப்பாற்றாமல் விட்டுருவார். இப்படி தான் அவருக்கு துரோகம் செய்கிறாரு. வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் ரோஜா ரமணி, அவங்க தான் நினைக்கிறேன், மேனகாங்கிற கேரக்டர். ஸோ அவங்களை கொஞ்சம் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாரு. கமலஹாசன் இறந்து போகிறாரு. ஸ்ரீதேவி பேப்பரில் வரக்கூடிய ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு வயசான ஒரு நபருக்கு மனைவி ஆகிறதுக்காக விண்ணப்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த கேரக்டர் யாருன்னா ரஜினிகாந்தோடைய அப்பா. அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய அப்பாவை கட்டிக்குவாங்க. அடையணும்னு நினைச்ச அந்த கேரக்டரே தனக்கு பையனா மாறுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆடுபுலி ஆட்டம், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. படத்தில் இன்னும் ரொம்ப ரசித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவி ரஜினிகாந்தை பற்றி சொல்கிறது, இது ஒரு வில்லன் மூஞ்சி அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அப்புறம் என் பையன் அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் என்னடா கண்ணான்னு சொல்லிட்டு தலைமுடியை கோதி விடுறது, உன்னை ஏன் பெண்களுக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு அவனுடைய இந்த ஹேர் ஸ்டைல் தான் சொல்கிறது. அப்புறம் முடி வெட்டி கூட கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூபா தரேன் அப்படின்லாம் சில விஷயம்லாம் பேசுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி கலாய்க்கிற போர்ஷன் எல்லாமே. ரஜினிகாந்த் அவங்க அப்பா அடிக்கவும் அவர் வந்து விழுகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்ரீதேவி, இந்த சைடு அந்த ரோஜா ரமணி அந்த கேரக்டர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த காலில் வந்து விழுகிற மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த ஃப்ரேமில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு குழந்தை சென்டிமெண்ட் வச்சு ரொம்பவே சூப்பராக முடிச்சிருப்பாங்க. மனசாட்சி கேரக்டர் வந்து அந்த அந்த 3 முடிச்செல்லாம் ரிலீஸ் பண்ணுறது போல் அந்த காட்சிகளை அமைச்சிருப்பாங்க. கமலஹாசன் ஸ்ரீதேவிக்கான அந்த போர்ஷன் நல்லாயிருக்கும். ஒரு ஆடியோ கடையில் வந்துட்டு அவங்க இந்த பழைய ரெக்கார்டெல்லாம் வாங்கி பாட்டு கேட்கறது, அந்த மாதிரியான ஒரு போர்ஷனு. அப்புறமா ஒரு கடிகார கடையில் இவங்க சந்திக்கக்கூடிய காட்சியில் அந்த கேபியுடைய ஸ்டைலு, அப்படி ஒரே நேரத்தில் எல்லா கடிகாரமும் அலாரம் அடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு போர்ஷன். துணி துவைக்கிறது, இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த படத்தில் இருந்தது. ரஜினிகாந்தோடைய அந்த வில்லத்தனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மனுஷன் மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த கதையில் அவர் ஹீரோ, ஆனால் படத்தில் வில்லன். 3 பாட்டு சூப்பராக இருக்கும். வசந்த கால நதிகளிலே அந்த பாட்டு, ஆடி வில்லிங்கிற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அவள் ஒரு கதாநாயகி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்ரீதேவியுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒய் விஜயா அவங்களுக்கு அக்காவாக வருவாங்க சில காட்சிகளாக இருந்தாலும், அவங்களுடைய நடிப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் ரஜினிக்கு அப்பாவா கல்கத்தா விஸ்வநாதன், அவருடைய ரோலுமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்தது. சின்ன வயசில் பார்த்த மறக்க முடியாத படங்கள் இதுவும் ஒன்று. நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லாத கதைகளும் இல்லை, பல நல்ல படங்கள் நிறைய இருக்குது, தேடி பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.